தாயார் நிவர்த்தி பண்ணணும். நிவர்த்தி பண்ணி கூடி சீக்கிரமே திருமணம் நடக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணி நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது வரப்பிரசாதமாக ரங்கமன்னர் ஆண்டாள் இருந்து கொண்டு சேவை சாற்றிக் கொண்டு பூர்ணமாக அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரு காரியம் எல்லாம் ஜெயமாகவும் பிரார்த்தனை பண்ணி நமக்கு என்னென்ன தாயார் முன்னாடி பெருமாள் முன்னாடி கோரிக்கை வைக்கணுமோ பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இப்போ பெருமாளுடைய திருமணங்களுக்கு அஷ்டோத்திரம் சவதாம் மகனங்கள் வேவாசாதிநாதவதம் பரமனுத்யானவரசம் ஜகத்காரா விஷ்ணம் பிரபதாः சுமங்கலி வாசாதிநமஸ்தம் பரமரூபகம் தீஸ்ரவாசனமஸ்தான பரமரோபகம் அஷ்டவாசனமஸ்தான பரிபூர்ணகமலம் நாதே சர்வபூதா மகனங்கள் வே வாசத்ராய மேதோ சபவாசனித்யானக அனந்தலஸ்மியே சௌபாக்கியலஸ்மி சிந்தோராசனஸ்மி பத்மப்ரியாதலஸ்மி ஆமனாசனஸ்மி ஜகநாதலஸ்மி ஆத்மடவாசனஸ்மி சரவணித்யானலஸ்மி விஜயலஸ்மி வீரலஸ்மி சௌபாக்கியலஸ்மி அனந்தலஸ்மி பத்மப்ரியாதலஸ்மி அஜலஸ்மி ஜகநாதலஸ்மி சரவணித்யானலஸ்மி பத்மப்ரியாதலஸ்மி கோவிந்தலஸ்மி கோபாலஸ்மி பத்மநாதலஸ்மி ஏக்தலஸ்மி விஜயலஸ்மி சௌபாகியலஸ்மி மகாகல்பலஸ்மி கல்வீரவாசனஸ்மி பத்மநாதலஸ்மி ஆமனப்பிரியாதலஸ்மி சந்தோவாசனஸ்மி சரவணித்யானலஸ்மி மகாசந்தலஸ்மி வாசோனமஸ்தான பரிபூர்ணே ஸ்ரீ வேதோக்ர மந்திர பரிமளவஸ்தம் சமர்ப்பயாமி மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி சர்வாவித்தம் தாசோனமஸ்தான பரமணித்யம் தருஷாய வாசனமஸ்தோ பரமணித்யானகம் ஸ்ரீ மகாத்யபத பிரம்மாண்டக அஜயாய அனந்தாய சௌபாக்யவாசாஸ்திராய நிஷ்டிரஞ்சீவவாசாய பத்மநாதாய மகாதேவாய பரமபுருஷாய சர்வநித்யாய சத்யாய சர்வமங்கலாய ஆனத்யாய ஆமனப்பிரியாய சர்வமங்கலாய கங்கணாய நிதர்சனாய ஆதிசேஷாய அண்டம் ரூபாய கல்பவாசாய காமநாசாய அஜ்ஜாய அனந்தவாசாய விகன்நாதாய சர்வமங்கலாய சர்வமத்யாய கிருஷ்ணசிம்ஹாய மகாசிம்ஹாய லக்ஷ்மி சிம்ஹாய நமோ நமக யன்யேபம் வேத யோபா மாயுதனமான் வேத யோபா மாயுதனமான் பதபாம் பவதி சந்திரமாபாய புஷ்பம் புஷ்பபா விதபாம் பவதி வேதோத்ர மந்திர பரிமளபுஷ்பம் சமர்ப்பயாமி மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. சாதாரண சரீரத்துக்காக இருந்தாலும் சரி, தெய்வ வழிபாடு சரீரமாக இருந்தாலும் சரி, இந்த மாங்கல்யத்துக்கு அதுக்கு உண்டான பூஜை செஞ்சு பவர் கொடுப்போம். அப்படின்னா தான் தீட்ச சுமங்கலியா இருக்க வேண்டும். ஒரு திருமணம் நடக்க வேண்டும்னா 2 கலசம் வைக்க வேண்டும். தாயும் தந்தையும் அந்த 2 கலசம் வச்சு தான் அந்த திருமங்கலிய பூஜையை நம்ம செய்ய வேண்டும். மற்றவாக்கு அது சாதாரண சரீர பிரபுக்கு 2 கலசம் வச்சு பூஜை செய்து அதை தாயத்து சைவ முறையாக இருந்தால் பார்வதி பரமேஸ்வரனை ஆபாதனம் பண்ணி, வைணவம் இருந்தால் லட்சுமி நாராயண ஆபாதனம் பண்ணி அந்த திருமங்கலத்துக்கு உரிய பூஜை செய்யப்பட்டு அந்த திருமங்கலத்துக்கு சகலமான பூஜை செய்யப்பட்டு பிறகு அந்த திருமங்கலை சாத்திரம் பண்ணால் அதுக்கு மிகப்பெரிய சிறப்பு தனி. இப்போ நமக்கு சுத்தி பண்ணியாச்சு, திருமங்கலத்துக்கு அஷ்டோத்திரம் சொல்லியாச்சு, தாயாக சொன்னது திருமண சொல்லியாச்சு. உன்னை இதுக்கு சகல பூஜனை செய்யப்பட்டு எல்லாருக்கும் கும்பிட்டு சேவிச்சுங்க. அப்படியே சேவிக்கிறவங்க திருமணம் நடக்காம தள்ளி போயிட்டு இருக்கிறவங்க மனசார பிரார்த்தனை பண்ணி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.
இப்போ திருமாங்கல்ய தட்டு அடியார் பெருமக்கள் வருகின்றது. அந்த தட்டில் போய் திருமாங்கலத்தை தொட்டு சேவிச்சுட்டு அந்த அச்சதை எடுத்து கொஞ்சம் பூ எடுத்து சங்கல்பமா எடுத்துக்கங்க. அப்படி லோகத்துல வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுகிறது, நம்ம சௌபாகிய வாழோட பிரார்த்தனை பண்ணி அதுக்கு மெயின் எது வேணும், இந்த உடம்புக்கு எந்த விதமான சரீரத்துக்கு உபாயம் இல்லாமல் இருக்கணும். அதனால நம்ம நோய் இல்லாம வாழோட பிரார்த்தனை பண்ணி திருமண தடை இருந்தால் நிவர்த்தியாக பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் அடிக்க மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிக்க. அப்படியே ரங்கமன்னார் ஆண்டாள் இந்த திருநாமத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு இந்த பெருமாள் சேவை செய்கிறார். நரசிம்மவல்லி தாயார் சிங்கவல்லி தாயார் சமேத பிரகாத வர நரசிம்மசாமி திருமேனி இன்று நமக்கு ஆண்டாளாக ரங்கமன்னார் இருந்து கொண்டு சேவை செய்கிறது. அபிமானம் அந்த தாயாரி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி சேவிச்சுங்க. அப்படியே இப்ப திருமங்கலையை தொட்டு சேவிச்சுட்டு திருமங்கலைத்த அந்த புஷ்பத்தையும் அச்சனை எடுத்துக்குங்க. நமக்கு 2 விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். பெரிய திருவடி சிறிய திருவடி அபிமானம் இருந்து கொண்டு வைபவத்தை கண்டு கழிச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த வீர ஆஞ்சநேயர் சுவாமியும் கேடாவரம் இருந்து கொண்டு சேவை செய்கிறார். அடிய பெருமாள் திருப்பாவுக்கு ஒரு சேவை செய்கிறது. மிகப்பெரிய தாத்மீகமான ஒரு அருள் காட்சி. அந்த அனைவரும் சேர்ந்து எம்பெருமாளின் பிரார்த்தையும் பெருமாள் அபிமானம் இருக்கக்கூடிய பெரிய திருவி சேவிச்சுக் கொள்ளுங்க. அப்படியே திருமங்கலையும் காட்டு சாதிக்கின்ற போது அந்த அச்சதையும் புஷ்பத்தையும் ஒரு தலையில் இருக்குங்க. இட்டுட்டு ததாசனம்னா நம்ம நடக்கக்கூடிய காரியம் அப்படி நடக்குது. ததாசனம் என்ன அர்த்தம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படி நடக்குது அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் ததாசனம்னா நம்ம என்ன நினைச்சு பிரார்த்தனை அச்சதை போடணும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது அந்த ததாசனம். ஒரு டைம் சொல்ல 2 டைம் சொல்லக்கூடாது. 2 டைம் சொன்னா கதை வேற மாதிரி போயிடும். ஆனா ஒரே டைம் ததாசனா நம்ம எண்ணங்கள் பூர்த்தியாகுதுன்னு அர்த்தம். அப்படியே அதனால அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்க. அப்படியே அந்த விஷ்ணு புராணத்திலிருந்து எடுக்கப்பட்ட 25% அதுல 20% ராமாயணம். அதுக்கப்புறம் நமக்கு எல்லா விதமான காரியம் தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டதுக்கோசரம் பாகவத தரிசனம் கொடுக்குறாரு. அப்ப விஷ்ணு புராணத்துல என்னதெல்லாம் சொல்லப்படுது அத்தனைகளும் நமக்கு சாதகமாக இருந்து கொண்டு பெருமாள் நம்ம கண்டனம் பண்றாங்க. ஆனால் அந்த பெருமாள் அதிகமானவா சேவிச்சதுக்கு அப்படியே பக்திக்கு எம்பெருமாள் எப்பவும் கட்டுப்படுவார். பக்தி ஒன்று இருந்தால் பகவானை அடையலாம், விதமா அவர்கிட்ட பழகலாம். அது ஏன்னா அவர் குழந்தை பருவம், கண்ணன் என்பது குழந்தை பருவம். அது ஒவ்வொரு அவதாரத்தையும் நமக்கு நம்ம ஒவ்வொரு அவதாரத்தையும் நமக்கு காட்டுறாரு. அந்த திருமேனி பற்றி நம்ம காட்டுறாரு, எப்படி நம்ம 4 பேருக்கு பழகிறாரு அப்படி காட்டுறாரு. எல்லாமே நமக்கோசம் தான் எம்பெருமாள் சேவை செய்கிறது. அவருக்கோசரம் எந்த அவதாரம் கிடையாது. அவதாரம் எல்லாமே நமக்கோசரம் தான். அந்த அச்சனை மறக்காம நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த வரத்தை எம்பெருமானுடைய
தங்கமன்னார் ஆண்டாளுக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பூஜை, திருமாங்கலை சுத்தி, திருமாங்கலை அச்சோஸ்திரம், அதுபோக திருமாங்கலை தாரணம் செய்யப்பட்டு மாலை மாற்று நிகழ்ச்சி பூர்த்தியாகி இப்போ சகலமான உபசரண பூஜைகளும் திருப்பல்லாண்டும் எல்லோரும் சேர்ந்து திருப்பல்லாண்டு செய்வீங்க. அப்படி ஒரு கோயிலில் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலில் வந்து 6 கால பூஜையாக இருந்தாலும் சரி, 3 கால பூஜையாக இருந்தாலும் சரி, 2 கால பூஜையாக இருந்தாலும் சரி, 1 கால பூஜையாக இருந்தாலும் சரி, திருப்பாயும் திருப்பல்லாண்டும் சேவிக்கணும். அந்த ஆகம பூஜை அடிப்படையிலே
பெரியாழ்வார் ஆண்டாலும் சேர்ந்து சேவிச்ச பாசனத்தை ஒரு கால பூஜை இருந்தாலும் சேவிச்சு தான் பூஜை பண்ணணும். அதுதான் சாஸ்திரம். தெரியாதவங்க அது நமக்கு சில முறைகள் இப்போ மாறுபட்டிருக்குது. ஆனால் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. ஏதி பண்ணணும் அப்படின்னா ஆண்டாளுடைய திருப்பாவை 30 சேவிக்கணும் முதல் கால பூஜையில், திருப்பல்லாடி சேவிக்கணும் முதல் கால பூஜையில். அப்போது ஒவ்வொரு சந்நிதியிலும் இந்த 2 விதமான வேதங்கள், தமிழ் வேதங்கள் நம்ம பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ணோம்னா இதனால் நமக்கு முழுமையான பலன் நமக்கு அந்த ஆண்டாள் ஸ்ரீ வைஷ்ணவ எம்பெருமாளாகப்பட்டவர் வழங்குவார். இது அர்ச்சகரும் சேர்ந்து சேவிக்கலாம். அர்ச்சகர் சேவிக்கணும் கால பூஜைக்கு. அடியாளர் மக்களும் சேவிக்கலாம். சேவிச்சோம்னா ஏன்னா இது பெரியாழ்வாருக்கு உணர்ந்து வைகுண்டத்திலிருந்து பெரியாழ்வார பாசனத்தை சேவிக்கணும் கேட்கணும் என்று அவதாரம் எடுத்த தாயார் ஆண்டாளாக அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்ப எம்பெருமாளாகப்பட்டவர் பெரியாழ்வார் அபிமானம் அந்த பக்தியோடு இந்த பாசனத்தை சேவிக்கிறப்போ அதில் மெய் மறந்து நேரடியாக நம்ம இருந்து அவரோடு அனுபவிக்கணும்னு சேர்ந்து ஆண்டாள் அவதாரம் எடுத்து தாயாருக்கு ஆண்டாள் அவதாரம் எடுத்து அந்த பெரியாழ்வார் வளர்க்கப்பட்டு பிறகு ரங்கமன்னாளாக இருந்து கொண்டு சேவை சேர்த்து பூர்த்தி பண்றா திருக்கலிதன்ட்டு. அந்த மாதிரி தமிழ் பாசனத்துக்கு முக்கியத்துவம் பெருமாள் கொடுப்பார். எப்பவுமே வேதங்கள் தான் பின்னாடி. தமிழ் வேதத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் இதுக்கு ஒரு கதையே இருக்குது. ஏன்னா எல்லா தெய்வங்களும் தமிழ் வேதம் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ் வேதம் முன்னே செல்ல பிறகு தமிழை தேடி எம்பெருமாள் வருவாங்களாமா, பின்னாடி சமஸ்கிருத வேதங்கள் தேடி திரும்பாமா. அப்போ முன்னே தமிழ் வேதம், பிறகு பெருமாளுடைய வேத பாராயணம், அதுக்கு பிறகு சமஸ்கிருத வேதங்கள். அப்போ தமிழ் வேத அபிமானமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பாசனத்தையும் நம்ம உண்மையை சேவிக்கிறோம். அப்போ இன்று நம்ம சேவிக்கிறோம். ஒவ்வொரு காலத்தையும் திருப்பலான சேவிக்கிறோம், திருப்பாவையும் சேவிக்கிறோம். மற்ற திவ்ய தேசம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாலாயிர தெய்வத்தை சேவிக்கிறோம். அதனால் நமக்கு தமிழ் பாசனத்தை சேவிச்சோம்னா நமக்கு முழுமையான பலன்கள் தரக்கூடிய முக்கியமான எம்பெருமானுடைய பெரியாழ்வாருடைய பாசனங்கள் அனைவரும் சேர்ந்து சேவிங்க. அதனுடைய நமக்கு தாத்மீகமாகப்பட்டது நமக்கு நிறைய நமக்கு பலனை கொடுக்கும். தெரியலன்னா காதல் அப்படியே காதார நம்ம கேட்கலாம். பாடத் தெரியாதுங்க, திருப்பல்லாண்ட பாடத் தெரியலன்னா கேட்கலாம். கேட்கறது அது ஒரு சுகம். அதனால கேட்பதும் என்பது கேட்க வைப்பும் என்பது அவனோட தான். அதை பாராயணம் பண்ணதும் பண்ண வைக்கும் அவ்வளவுதான். அதனால் அவருடைய அனுகிரகத்தினால எல்லோருமே சேர்ந்து இந்த லோகத்தில் சேம வாழ பிரார்த்தனை பண்ணி இப்போ பெரியாருடைய பாசனமும் இன்னைய பாசனமும் பாராயணம் பண்ண போது ஆனால் சேவிச்சுக்கு எல்லாருமே சேர்ந்து சேவிங்க. அப்படியே ஞான வைராங்கியவசனம் வந்தே வேதாந்த தேசிகம் லத்வே நாரசமாரம்பா நாதயாமதமந்தமா
நரசிம்மவல்லின் தாயார் சிங்கவல்லின் தாயார் சமேத பிரகலாத வரத வைபோக உற்சவ அனுக்கிரக சித்தரஸ்தோ ததாஸ்தோ. இந்த பூஜை முடிஞ்ச உடனே பெரிய திருவடிக்கும் சிறிய திருவடிக்கும் திருவடி சம்பந்தம் நடக்கும்.
அனைத்துமே இந்த பேசனில் இருக்குது. இந்த புஷ்பத்தை வாங்கி ஏகமாக நம்ம சிந்தக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் சாத்திய புஷ்பம், திருமேனி அலங்கரித்த புஷ்பம், ஆனால் அந்த புஷ்பம் எல்லாம் கலக்கி இருக்கிறதுல திருமங்கல புஷ்பம் எல்லாம் கலக்கி இருக்கிறோம். ஆனால் அந்த புஷ்பத்தை வாங்கி பத்திரம் வைத்து முடிச்சு வீட்டில் சுவாமி பக்கத்தில் அப்படி வச்சிருங்க. பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டு வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொன்று என்ன நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெருமாள் கோயிலில் தீர்த்தமாகணும்னா தலைக்கு பிரோச்சனம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப அவசியம். ஏன்னா ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, பெருமாளுடைய திருப்படி நம்ம வந்து சம்மந்தம் பண்றோம். அந்த திருப்படி வந்து எங்க போகணும், பெருமாள் திருப்படிட்டு போகும். அப்ப வந்து கண்ணில் ஊற்றி சாப்பிடணும். தவிர கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிட்டு தலைக்கு பிரோச்சனம் பண்ணோம்னா அந்த திருப்படி வந்து தலையில வைக்கக்கூடாது. அப்போ வந்து என்ன செய்யணும், அபிமானமா துளசி தீர்த்தை வாங்கி பெருமாள் நினைச்சிட்டு கண்ணில் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிடணும். அதோட சரி. இந்த கையை தலையில் வச்சோம்னா திருப்படி சம்பந்தம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே. அதனால தீர்த்தை வாங்கி கண்ணில் வச்சு சாப்பிட்டுக்குங்க, ஆலாத்தி சேவிச்சுங்க, தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுக்குங்க. அப்படி சதா சம்பந்தம் வாங்கிட்டு அந்த உபசரண பூஜையோட புஷ்பத்தை வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டு பெருமாள் எம்பெருமாள் பிரசாதமாகப்படுது, வழங்கப்படுது. அதையே சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிடணும்னா நம்ம சிந்தாம சாப்பிடணும். மெயின் அது சாப்பிட்ட தட்டுகளை அதுக்குரிய இடத்துல நம்முடைய வைபவ சன்னதிகள், வைபவ கோயில் அனைத்துமே பெருமாளுடைய பிரசாதம், அபிமானமான பிரசாதம், உன்னதமான பிரசாதத்தை நம்ம ஏகமாக செலுத்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு நமக்கு பலன் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. சிந்தனாலும் நம்ம எடுக்கலாம். எடுத்து கொண்டு போய் நம்ம அதுக்கு எங்கே போடணுமோ அதில் போட்டோம்னா நமக்கு பிரார்த்தனை பிரச்சனை இல்லை. தேவி